இதுதாங்க என்னோட ஸ்மால் கிச்சன். அவ்வளோதான். அவள் ரெடியாக இருக்கா முட்டைக்கு வேண்டி. முட்டை போடுவேன்னு பார்த்துட்டு இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரி, கொஞ்சம் நெக் பெயின். அவளுக்கு நேற்று தான் இன்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருந்துச்சு. அம்மனி இப்போ முட்டைக்கு வேண்டி ரெடியாக இருக்காங்க. சாப்பாடெலாம் ரெடியாக இருக்குது. வா உங்கள் இடத்துக்கு போ. நீ வா, வாங்க போ இடத்துக்கு போய் படு. தருவேன், முட்டை தருவேன். 2 பேர் தூங்கி எழுந்திரிச்சா சார் 2 மணி நேரம். படு, நல்ல பிள்ளை. அதெல்லாம் சொன்னால் நீட்டாக கேட்டுப்பா, அதுக்கு எல்லாம் கேட்டுப்பா. எப்படி படுத்துருக்கா பாருங்க முட்டைக்கு வேண்டி. எந்திரிக்காத. முட்டை இன்னும் வேக வைக்கவே இல்லை. நானே இப்போ தான் நினச்சிக்கிறேன். நான் ரெடியாக இருக்கேன். ஏதோ ஒரு ரூம் புக்கிங் ஆயிடுச்சு. ரோசிமா இங்கே பாரு உன்னை எல்லாம் பார்க்குறாங்க. கை கொடுத்துட்டு பாரு. எந்திரிடி. ரவுஸ் பண்ணக்கூடாது, விளையாடக்கூடாது. உட்காருன்னு மேலே ஏறக்கூடாது, பெட் மேலே ஏறக்கூடாது. நான் சொல்லிட்டு பெட்டு எனக்கு போட்டுருக்குது. உனக்கு அங்கே பெட்டு போய் படப்பா. உட்காருங்க, நல்லா உட்காரு. திருப்பி பேசக்கூடாது. உட்காரு. கை கொடு. அந்த கை கொடு. இங்கே வேறு கரெக்டாக கொடுத்துரு. முட்டை வேணுன்னா கரெக்டாக கொடு. அதனால் 2 கை ஆட்டுவிய முட்டை வேணும்னா மட்டும். இதை பார்த்துக்கா. இதை பாரு. அப்புறம் அப்படி தான் ஸ்லாங் மாறி எனக்கு. பேசாமல் பாடுறியாங்க. படு தரேன். முட்டைன்னு வேகவே வைக்கல ரோசி. நம்ம நைட் லேட்டாக சாப்பிட்லாம். நீ நைட் டியூட்டி தானே. நம்மளுக்கு எப்போ ஒரே டியூட்டி தானே ரோசிங்க. முட்டை நான் வேக வைக்கிறேன். முட்டை சாப்பாடு இருக்குது. எனக்கு குழம்புக்கு என்னடி பண்ணுறது? ரசம் வைக்கலாமா? உனக்கு தயிர் கரெக்டாக இருக்குது சாப்பாடு. ஸோ இதுதாங்க எங்களோட பேலஸ். என்னோடது ரோசியோட பேலஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரோசி சொல்லு, ஷேர் பண்ணுங்கள் சொல்லு. இது முட்டை வைக்கலாம். ரெண்டு முட்டை இருக்குது ரோசி. எனக்கு ஒன்று உனக்கு ஒன்று. ஓகே.